உலகமே ஒரு மாதிரி பதற்றத்தில் தான் இருக்குது இப்போது. ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் இஸ்ரேல், போர் மேகம் சூழ்ந்து இருக்கிற இந்த நேரத்தில் இந்திய பெருங்கடல் பக்கம் கூட ஏதோ தாக்குதல் நடக்கலான்னு அரசல் புரசலாக செய்திகள் வந்துட்டுருக்கு. இப்படி ஒரு பீதி கிளம்பிட்டு இருக்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டு கடலோர பகுதியில் ஒரு மர்மமான பொருள் மிதந்து வந்தால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள், கடலுக்கு போகிற மீனவர்களுக்கு இது எவ்வளோ பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே 2 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் ஒரு சிலிண்டர் வடிவிலான பெரிய மர்ம பொருள் மிதந்திருக்கு. இதை பார்த்த அந்த பகுதி மீனவர்கள் உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஒருவேளை இது ஏவுகணையாக இருக்குமோ, இல்லை போரில் பயன்படுத்துகிற பாம் ஏதாச்சும் இந்த பக்கம் மிதந்து வந்துருச்சோ அப்படின்னு அவங்க மனசில் ஓடுன அந்த பயம் நியாயமானது தானே. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக சூழல் அப்படி. ஏற்கனவே செங்கடல், அதாவது ரெட்சி பக்கமெல்லாம் கப்பல்கள் மேலே தாக்குதல் நடக்குதுன்னு செய்திகள் வந்துட்டுருக்கு. இந்திய எல்லைக்கு பக்கத்துலேயும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறப்போ இந்த மர்மமான பொருள் கடந்த சில நாட்களாக கடலில் அங்கேயும் இங்கேயும் மிதந்துக்கிட்டே இருந்திருக்கு. கடலோர காவல்படை அதிகாரிகள் என்னதான் ஜிபிஆர்எஸ்லாம் வச்சு கண்காணித்தாலும் கூட இஸ்ரோ அதிகாரிகள் அங்கே வர்ற வரைக்கும் அந்த பகுதி மீனவர்களுக்கு மனசில் நிம்மதியே இல்லை. ஆனால் கடைசியில் தான் உண்மை என்னென்னு தெரிஞ்சது. அது போர்க்கருவியெல்லாம் இல்லை, நம்ம இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்பின PSLV C-62 ராக்கெட்டினுடைய ஒரு பகுதி தான் அது. அந்த SITVC டேங்க் வெடித்து செதறி சுமார் 600 கிலோ எடையோட கடலில் விழுந்து இப்போது கரை ஒதுங்கி இருக்கு. திருவனந்தபுரம் இஸ்ரோ டீம் வந்து அதை இப்போ பத்திரமா மீட்டுட்டு போயிட்டாங்க. ஏவுகணையோன்னு பயந்த நம்ம மீனவர்களுக்கு இது நம்ம நாட்டு ராக்கெட் பாகம்னு தெரிஞ்சதும் இப்போ தான் மூச்சே வந்திருக்கு. அந்த மர்மம் ஒரு வழியாக விலகிருச்சு. மீனவர்கள் இப்போ நிம்மதியாக இருக்காங்க. Subscribe to One India and never miss an update.